காவல் கட்டுப்பாட்டு அறையை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். காவல் கட்டுப்பாட்டு அறையை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். காவல் கட்டுப்பாட்டு அறையை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரம் என்ன? தலைவர் விஜயனுடைய வீடு நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர்ல இருக்கிறது. இந்த வீட்டிற்கு இன்று அதிகாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பும் கூட இது போன்ற பலமுறை விஜயனுடைய வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்று வந்திருந்த அந்த மிரட்டல் தொடர்பாக காவல்துறையினுடைய அந்த பிடிடிஎஸ் டீம், வெடிகுண்டு செயலிழப்பு செய்யக்கூடிய இந்த நிபுணர்கள் அடங்கிய இந்த குழுவினருடன் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோதனையில் எதுவும் சிக்கவில்லை. இது வெறும் புரளிதான், வழக்கமான புரளியை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற நபர்களுடைய செயல் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட அந்த நபரினுடைய செல்போன் எண்ணை வைத்து தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் அவருடைய வீட்டிற்கு வெளிநபர்கள் அந்த வீட்டிலே உள்ளே நுழைந்த அந்த சம்பவம் தொடர்பாக இங்கே பாதுகாப்பு குறைபாடு என்று வைப்பிரிவு அதிகாரிகள் கடிதத்தின் அடிப்படையில நேற்றைய தினம்தான் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் எல்லாம் ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் வைப்பிரிவு அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.